இப்படி ஏமாத்திட்டு போயிருக்கா பாடுறா. அவ பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் ஜாலியா இருக்கா. டெய்லி அவன் நினப்பிலேயே கிடந்து நான் தான் இங்க புலம்பிக்கிட்டு கிடக்குறேன். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? அவளால உடம்பும் போய் மனசும் போய் வாழ்க்கையே வெறுத்து போ, வாழவே பிடிக்கலடா. செத்தரலாம் போல இருக்கு. ஏன்னா நிப்பாட்டுட்டீங்க? ஏண்டா இன்னும் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிக்க முடிச்சிடும். புலம்பிக்கிட்டு இருந்தா நீ அடிக்க முடிச்சிருவியா? ஏய், உங்களுக்கெல்லாம் புலம்பு வந்து டைம் பாய் தான் இருக்குடா. இதுதான்டா உங்களோட எல்லாம் எதுவுமே பேசுறது இல்லடா. காதலை பத்தி உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும்? போகடா. புலம்பெல்லாம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல. அவன் ஏமாத்திட்டு போனதுனால நான் பல பேர்ட்ட அவமானப்படுறேன். அண்ணே, அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு 5 வருஷம் ஆயிட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போய். சரி, ஆனா இந்த மனசுல விட்டு அவ போகல. பைக்ல உட்காரட்டுமா? ஏமாத்திட்டு போயிட்டான். எங்க நம்புறான்? தேங்காய் பற்றி வேறு ஆள் சொல்லுவோம். பேசிட்டே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எனக்கு அடுத்து தெரியாமல் இருக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டே வந்தா உங்களுக்கு அழுப்பு தெரியாம? அப்போ நான் புலம்பிக்கிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகுது. என் புலம்புல வச்சு டைம் பாஸ் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க. காதலோட அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் பாத்துக்கிறேன். A few moments later. இங்க என்ன உட்காந்துருக்க நீ? இங்க என்ன பண்ற? நீ எங்கடா அப்படி வர ஆடிட்டு வர? குடிச்சுட்டு தான் ஆடிட்டு வர்றேன். ஏன் என்னாச்சு? என்னாச்சு? ஆளு விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆயிட்டு. அவன் இந்த துயரத்தை தாங்க முடியாம குடிச்சிட்டு இந்த சோகத்தை யார்ட்ட சொல்றதுன்னு தெரியாம வருத்தப்பட்டு இருக்கேன். வா, அந்த பக்கத்துல கடையில போய் உட்காந்து பேசுவோம். கடையிலையா? கடையில என்ன பேசுறோம்? ஒரு கோட் வாங்கி கூட உன் காதல் கதையை சொல்லு, கேட்போம். ஓ, என் காதல் கதையை சொல்ல கூட உங்களுக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தாதான் நீங்க பேசுவீங்க? கண்டிப்பா, டெஃபினெட்லி. உங்கள்கிட்ட பேரு நான் அவள்கிட்ட போய் ஒன்னுட்ட ஏன்டா பேருனா? அது இந்த புலம்பல நான் அவள்கிட்டயே புலம்பிக்கிறேன்டா. போன் போட்டு அடிங்க. ஹலோ. ஏய், நீ போய் 5 வருஷம் ஆச்சுடி. படாத பாடுபடுறேன். இங்க என் வேதனையை யார்கிட்ட சொன்னாலும் கேட்காம நீ இப்படி ஏமாத்திட்டு போயிட்டியே. நான் வேதனையில் இங்கே உழண்டுட்டு கிடக்குறேன். என் வேதனையை சொன்னா எல்லாமே அவன் என்னை பயன்படுத்தி பார்க்குறான்டி. இப்படி பண்ணிட்டு போயிட்டியே. கொஞ்சம் மாதிரி என் மன வேதனை உனக்கு புரியுதாடி? டேய், நல்ல வேளை ஃபோன் பண்ண. நீ பேசிக்கிட்டே இரு, நான் என் பிள்ளைக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு வரேன். ஒரு கோட் வாங்கி கொடுக்க முடியலையே, தேவையாது.